ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்சஸ் அப்படின்ற ஒரு அட்வான்ஸ்டு கிராமர் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கு முன்னே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாருங்க ஃப்ரெண்ட்ஸு. வேறு வந்து கமெண்ட்ஸ் காலத்தில் ஏதாச்சும் பாசிட்டிவாக போட்டாலும் சரி, நெகட்டிவாக எதாவது கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸு. சரி போலாங்களா? முதல்ல சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்சஸ் அப்படின்னு என்னென்னா, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சிம்பிள் சென்டென்ஸ்களை ஒரே சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றும் முறைக்கு சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்சஸ் என்று பெயர். என்ன ஃப்ரெண்ட்ஸு, டெஃபினேஷன் படிச்சிங்க. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சிம்பிள் சென்டென்ஸ்களை ஒரே சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றும் முறைக்கு சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்சஸ் என்று பெயர். சரி போலாங்களா? இதில் வந்து 2 டைப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. 2 சிம்பிள் சென்டென்ஸை கொடுத்துருவாங்க. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணி அதை வந்து 2த்தையும் ஒரே சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றுறது ஒரு டைப்பு. 2 சிம்பிள் சென்டென்ஸை கொடுத்துருவாங்க. பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் அதை யூஸ் பண்ணி 2 சிம்பிள் சென்டென்ஸை சேர்த்து ஒரே சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றி எழுதுறது அது ஒரு டைப்பு ஃப்ரெண்ட்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளை யூஸ் பண்ணி எப்படி வந்து 2 சென்டென்ஸை வந்து சேர்த்து ஒரே சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். V1 கூட ING சேர்த்துறது தான் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். சரி, இதுக்கு ஒரு சின்ன ரூல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. 2 சென்டென்ஸ்களிலும் வருவது ஒரே சப்ஜெக்டாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு சப்ஜெக்ட்டு 2 ஆக்ஷனை பண்ணியிருக்கோம். இந்த 2 ஆக்ஷனுக்கு இடையில் கேப்பு இருக்காது ஃப்ரெண்ட். தேர் இஸ் நோ கேப் பிட்வீன் தீஸ் 2 சென்டென்சஸ். இந்த 2 சென்டென்ஸுக்கு நடுப்பில் நேர இடைவெளி டைம் கேப் இருக்காது ஃப்ரெண்ட்ஸு. அப்படி 2 சிம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். He opened the box, he found money. He opened the box, she found money. அவள் பெட்டியை திறந்தாள், அவள் பணத்தை கண்டாள். இப்போ 2 ஆக்ஷனுக்கு நடுப்பில் ஏதாச்சும் கேப் இருக்குதுங்களா ஃப்ரெண்ட்ஸு? பெட்டியை திறக்கிறா பாக்ஸில் இப்போ பாக்ஸை திறக்கிறா, பணத்தை பார்க்குறா. அப்போ 2க்கு நடுப்பில் எந்த கேப்பு, டைம் கேப்பு, நேர இடைவெளி எது இல்லை அப்படின்னு தெரியுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் சென்டென்ஸை பிரேஸாக மாற்றுறோம். ஒரு சிம்பிள் சென்டென்ஸை அப்படியே வச்சுக்கிறோம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு இதே சொல்லியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸு. ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் சென்டென்ஸ் என்னென்னா, ஒரு சப்ஜெக்ட்டு வெர்பு இருந்தாலும் சிம்பிள் சென்டென்ஸ் தான். ஒரு சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட்டு இது இருந்தாலும் ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் தான். நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். அதுவும் கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் சிம்பிள் சென்டென்ஸ்னால் எப்படி இருக்குன்னா, SVO பேட்டர்னுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரேஸ் இருக்கும். ஒரு ஃப்ரேஸும் ஒரு சிம்பிள் சென்டென்ஸும் SVO பேட்டர்ன் ஒரு கிளாஸும் இருந்தால் அது சிம்பிள் சென்டென்ஸ் தான் தெரிஞ்சுக்கிங்க. SVO பேட்டர்னும் சிம்பிள் சென்டென்ஸ் தான். ஆனால் கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது, ஒரு ஃப்ரேஸ் வந்துட்டு அப்புறம் ஒரு கிளாஸ் வந்தால் அது சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸு. சரி போலாங்களா? ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். She opened the box, she found money. அவள் பெட்டியை திறந்தாள், அவள் பணத்தை கண்டாள். சரி போலாங்களா? அடுத்து பார்க்க போகலாம். அதில் பாருங்கள், முதல் சென்டென்ஸில் ஃபைனைட் வேர்பை V1 INGக்கு சேர்த்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றிவிட வேண்டும். She opened the box இருக்குதுங்களா? இந்த ஓப்பன்டுன்றது என்னதுங்க? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் V2ல் இருக்குதுங்க. அந்த ஓப்பன்டுன்ற ஃபைனைட் வேர்புக்கு V1 ஃபார்ம் என்னங்க? ஓப்பன்டு என்ற ஃபைனைட் ஃபார்முக்கு வெர்புக்கு V1 ஃபார்ம் என்னதுங்க? ஓப்பன். அப்போ அதோட ING சேர்த்துறது தாங்க இந்த இப்போ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ன்றது. அப்போ ஓப்பன் கூட ING தான் ஓப்பனிங் வந்துருச்சுங்களா? 2 சென்டென்ஸில் இங்கே வரது ஒரே சப்ஜெக்டாக இருக்கிறதுனால இந்த பிரேஸை மாத்திரம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னே இருக்கிற வேறு சப்ஜெக்டை விட்டுறலாம். சீன்ற சப்ஜெக்டை விட்டுறலாம். வெர்பை வந்து மட்டும் V1 ஃபார்மை நம்ம மனசுக்குள்ளேயே கண்டுபிடித்து நினச்சி அதனுடைய V1 ஃபார்மு கூட தான் ING சேர்த்துணுன்னு நினச்சிங்க. அப்புறம் மற்றதெல்லாம் அப்படி எழுதி வேணும் தான். ஓப்பனிங் த டோர், ஷீ ஃபவுண்ட் மணி. ஓப்பன் த டோர்னு தவறாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸு. ஓப்பனிங் த பாக்ஸ், ஷீ ஃபவுண்ட் மணி. பெட்டி திறந்த போது அவள் பணத்தை கண்டாள். என்னுடைய இப்போ பார்த்த ஓப்பனிங் த பாக்ஸ், ஷீ ஃபவுண்ட் மணி ஒரு ஃப்ரேஸ் வந்துருச்சிங்களா? ஃப்ரேஸ் என்னதுங்க? சொற்றொடர். அதாவது சொற்கள் வந்து வரிச்சை அடிக்க வரதுக்கு பேர் சொற்றொடர். அதுதாங்க இந்த ஓப்பனிங் இந்த டோருக்கு மேலே பிரேஸ்ன்னு எழுதியிருக்கிறேன். அதனுடைய தமிழாக்கு இது என்னதுங்க? சொற்றொடர். ஒரு சொற்றொடரும் ஒரு கிளாஸும் வந்தால் அது சிம்பிள் சென்டென்ஸ். இங்கே எப்படி வந்திருக்குதுங்க? ஓப்பனிங் த பாக்ஸ், ஷீ ஃபவுண்ட் மணி. ஷீ ஃபவுண்ட் மணின்ற ஒரு கிளாஸ் வந்துருக்குது. அதுக்கு முன்னே ஒரு ஃப்ரேஸ் வந்துருக்குது. அப்போ வந்து 2 சிம்பிள் சென்டென்ஸை சேர்த்து ஒரே சிம்பிள் சென்டென்ஸ் சொல்லிட்டுமா? 2 சிம்பிள் சென்டென்ஸை சேர்த்து கன்வெர்ட் பண்ணி இணைச்சி ஒரே சென்டென்ஸ் எழுதிட்டுமா? எப்படி எழுதிட்டுருக்குறோம்? ஷீ ஓப்பன்ட் த பாக்ஸ்ன்றது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். ஷீ ஃபவுண்ட் மணி
அது ஒரு சிம்பிள் சென்டென்ஸு. இது ரெண்டையும் சேர்த்து ஒரே சென்டென்ஸாக மாற்றி எழுதிட்டு பாருங்கள். எப்படி எழுதிக்கிறோம்? ஓப்பனிங் த பாக்ஸ் ஷீ ஃபவுண்ட் மணி. பெட்டியை திறந்த போது அவள் பணத்தை கண்டாள். இப்போ ஒரே சிம்பிள் சென்டென்ஸாக வந்துருச்சுங்களா? சரி, அடுத்தது இதுதான் வந்து சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்சஸ் அப்படின்ற சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸு. சரி போகலாங்களா? அடுத்து பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணி சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்சஸ் செய்வது எப்படி? இதில் என்ன பண்ணுன்னா, இதில் 2 சென்டென்ஸு, இதுலேயும் 2 ஒரே சப்ஜெக்ட்டு 2 செயல்களாக செஞ்சுருப்பாங்க. 2 ஆக்ஷனை பண்ணியிருக்கும் ஒரே சப்ஜெக்ட்டு. ஆனால் 2 ஆக்ஷன்களுக்கு இடையே நீண்ட டைம் கேப் இருக்க வேண்டும். இப்போ கீழே பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறோம். ஷீ ஹேட் ஈட்டன் ஃபுட், ஷீ வென்ட் டு ஸ்லீப். அவள் உணவு சாப்பிட்டு இருந்தால், அவள் தூங்கச் சென்றாள். இப்போ அவள் உணவு சாப்பிட்ட உடனே போய் படுத்துருவாங்களா? ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு தானே ஃப்ரெண்ட்ஸ் தூங்குறது போவாங்க. அப்போ இந்த 2 சிம்பிள் சென்டென்ஸுக்கு இடையில் டைம் கேப் இருக்குது, நீண்ட டைம் கேப் இருக்குது அப்படின்னு யோகம் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸு. டைம் கேப் இருக்குது, யோகம் பண்ணிக்க. இந்த மாதிரி மொதல் சென்டென்ஸில் ஒரு பர்ஃபெக்ட் டென்ஸு எக்ஸாம் சென்டென்ஸாக வரும் ஃப்ரெண்ட்ஸு. ரெண்டாவதில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரும். மொதல் சென்டென்ஸு வந்து ஸ்டேட்மெண்ட்டு, முதல்ல வர ஸ்டேட்மெண்ட்டு, அதில் முதல்ல வர சென்டென்ஸ் வந்து பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும், ஹேட் ப்ளஸ் வித்தில். ரெண்டாவதாக வரது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வரும். இந்த 2 இப்படி கொடுத்துட்டு இது 2 சேர்த்து நீங்கள் சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றுங்க அப்படின்னு உங்களை சொன்னால் தான் இந்த பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் அந்த மாடலை நீங்கள் யூஸ் பண்ணணும். பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிளுக்கு மாடல் என்னதுங்க? அதுக்கு ஃபார்முலா என்னதுங்க? ஹேவிங் ப்ளஸ் V3 ஒரு கிளாஸ், அல்லது ஹேவிங் ப்ளஸ் V3 ஒரு SVO அப்படின்னு மனசுக்குள்ளே வந்து ஃபார்முலா மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. சரி போகிறாங்களா? 2 சென்டென்ஸில் வருவது ஒரே சப்ஜெக்டாக இருக்க வேண்டும். அந்த சப்ஜெக்ட்டுக்கு செஞ்ச ஆக்ஷன்களுக்கு இடையே நீண்ட டைம் கேப் இருக்க வேண்டும். அதுதான் நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு விளக்கமாக புரியுற மாதிரி சொல்கிறேன். சரி போகலாங்களா? அடுத்தது முதல் சென்டென்ஸில் இருக்கிற ஹெல்பிங் வெர்ப் ஹேட், இதனுடைய ப்ரெசன்ட் ஃபார்ம் ஹேவ், இதனுடன் ING சேர்த்து ஹேவிங் என்று வந்துடுது. அது பக்கத்தில் ஹீட் என்ற V3 இருக்கிறதுனால ஹேவிங் ப்ளஸ் V3 அப்படின்னு வருது. மிச்சம் இருக்குதுன்னா த ஃபுட், ஹேவிங் ஈட்டன் த ஃபுட், அந்த ஃபார்முலா படி வந்துருச்சிங்களா? ஹேவிங் ப்ளஸ் V3 அந்த ஒரு SVOன்னு ஒரு ஃபார்முலா எழுதி போட்டுக்கிறோம் பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிளுக்கு. அதில் சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி வருதுன்ட்டு அதை தான் சொல்ல வரேன். ஹேவிங் ஈட்டன் த ஃபுட், ஷீ வென்ட் டு ஸ்லீப். பாருங்கள், ஹேவிங் ஈட்டன் த ஃபுட்ன்றது ஒரு ஃப்ரேஸு, ஷீ வென்ட் டு ஸ்லீப்ன்றது ஒரு கிளாஸு. ஒரு ஃப்ரேஸும் ஒரு கிளாஸும் வந்தால் அது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். அதுதான் பாருங்கள் அடியில் கொடுத்துருக்குறேன். உணவு சாப்பிட்ட பிறகு அவள் தூங்கச் சென்றாள். இப்போ ஒரு ஃப்ரேஸ் வந்துருச்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு? ஹேவிங் ஈட்டன் த ஃபுட், ஷீ வென்ட் டு ஸ்லீப். இப்போ புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்ட்டு? 2 சிம்பிள் சென்டென்ஸை எடுத்துகிட்டு அதை எப்படி கன்வெர்ட் பண்ணி ஒரே சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றுறது அப்படின்னு இந்த மாடலில் புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. திருப்பி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு. ஷீ ஹேட் ஈட்டன் த ஃபுட், அவள் உணவு சாப்பிட்டிருந்தால். ஷீ வென்ட் டு ஸ்லீப், அவள் தூங்கச் சென்றாள். 2 சிம்பிள் சென்டென்ஸை எடுத்துகிட்டு இந்த பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிளை யூஸ் பண்ணி ஹேவிங் ஈட்டன் த ஃபுட், ஷீ வென்ட் டு ஸ்லீப் அப்படின்னு ஒரே சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றி கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கு தமிழ் அர்த்தம் பாருங்கள், ஃப்ரேஸ். அதுக்கு அந்த ஃப்ரேஸுக்கு அர்த்தம் வந்து உணவு சாப்பிட்ட பிறகு. ஷீ வென்ட் டு ஸ்லீப், அதுக்கு தமிழ் அர்த்தம் அவள் தூங்கல் சென்றாள். இப்போ சேர்த்து படிங்க, உணவு சாப்பிட்ட பிறகு அவள் தூங்கச் சென்றாள். புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு? இது மாதிரி வந்து நம்ம சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ்ன்றது நிறைய மாடல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 7-8 மாடல் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு கிராமர் ஃப்ரெண்ட்ஸு. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இங்கிலீஷாக வந்து மற்றவங்க பேசுகிறத கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்களும் ஈஸியாக புரிஞ்சுக்கின்னு அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. சரி, இந்த வீடியோ திருப்பி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஒரே டைமில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஒரு 2-3 டைம் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.